பேரன்ல பரியேறும் பெருமாள். பரிகார பெருமாளா? இல்லைண்ணே, பரியேறும் பெருமாள். ஓ, அப்படின்னா? பரினா குதிரை. சரி. குதிரை மேல ஏறி வர பெருமாள். சாமி பேரு. வேலி இவா இவால எந்த ஊர்ல நீ? புளியங்குளம். சிகரெட் இல்ல. புளியங்குளம். புளியங்குளத்தில் யாரா இருப்பான்? புளியங்குளத்தில் யார் பண்ண தெரியாதுல உனக்கு? ஓ, புளியகுளமா? ஆர்கே ராஜா தெரியுமா உனக்கு? அவர் எங்க தாத்தா தான். ஏய், எனக்கும் தாத்தா தாம்ல. என்ன பண்ண சொன்னானவன்? தம் அடிச்சு லா காலேஜ் செல்யூட் அடிக்க சொன்னானவன். வேலை நம்ம வாயில வச்சு பேசல. லாக்காலே சல்யூட்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டான். அங்கே போய் நெத்தியில் கையும் பட்டக்ஸில் காலம் டாப்பில் ஏரில் அடிக்கிறதா லாக்காலே சொல்லிவிட்டு. ஆமா, வாயில என்ன சிகரெட்டு? இல்ல சீனியர் ராயிங் பண்ணாங்க. மொத்தம் 5 பேர் இருக்கோம். ஆளுக்கு 2 சொல்லிவிட்டு 3. அவனுக்கு 3 வேணுமா? மொத்தம் 11 சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிட்டே இரு. ஊர் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணணுங்களா? யாருல அடியில என்ன வேடிக்கை பார்க்குற? அடி. நீ ஏன் மேல்றா? என்ன சரகடிச்சு சைக்கிள் ஓட்ட சொன்னாங்க. என் பேரு புஷ்பலீலா. நீங்க ஒருத்தர் எந்திரிச்சு உங்க பேர் சொல்லுங்க. உன் பேர் சொல்லுமா? மதுமிதா ஃப்ரம் கோவை. மனோகர் பாளையங்கோட்டை. தமிழ் திருச்சி. சோபா விஎம் சத்திரம். சரவணன் ஆழ்வார் திருநகரி. ரமேஷ் பொக்கரகுளம். கவிதா கோவில்பட்டி. பிரியா மதுரை. சங்கரலிங்கம் அம்பாசமுத்திரம். ரங்கராஜ் வேலூர். சுபாஷ் ஆத்தூர். சரண்யா மதுரை. தீபிகா ஏர்வாடி. பவித்ரா திருச்சி. மேகமே. வாமா, எல்லாருக்கும் உன் பேர் சொல்லிட்டு போ. ஜோதி மகாலட்சுமி அம்பாசமுத்திரம். எம் ஆனந்த் சமாதானபுரம். ஏய், சிகரெட் இங்கே வந்துச்சு. மறுபடியும் 10 வாட்டி சல்யூட் அடிக்க வேண்டியது இருக்கும். ஏதாவது சொல்ல, நம்ம பயணி. சரியா, பாத்துக்க. உன் பேரு? பரியேறும் பெருமாள். BABL மேல ஒரு கோடு. பரியேறும் பெருமாள். சரி, அது என்னடா BABL மேல ஒரு கோடு? BABL தான் நான் படிக்க வந்திருக்கேன். அதான் சேர்த்து சொன்னேன் டீச்சர். சைலன்ஸ். நீ எவ்வளவு பெரிய கோடு வேணாலும் போட்டுக்கோ, ஆனா லைஃப் லாங் அந்த கோடு இல்லாம பாத்துக்கோ. சரிங்க டீச்சர். இது காலேஜ். இங்க டீச்சர்லாம் சொல்லக்கூடாது, மேடம் தான் கூப்பிடணும். சரியா? உட்கார். ஏய், ஊமக்கல்ல மாதிரி இருந்துக்கிட்டு முதல் நாளே என்னென்னமோ சொல்லி ஹீரோ ஆகிட்ட. எப்பா ஊங்கூரில் கொஞ்சம் உஷாராக தானே பார்க்கணும். இல்லைண்ணே, நம்பலாமா ஒன்று? நம்புனேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் கோட்ஸ். Okay students, today we are going to look into the trial of Raja Nandakumar. The case stands in a class by itself and Raja Nandakumar was a very influential man back then. This case brings என்ன நடத்துறாங்கன்னு தெரியுதா? நம்ம ஸ்டெல்லா என்கிட்ட சொல்லிட்டாடா பாடத்தை நடத்துறா. அப்படியே நைஸாக வந்துட்டு கேள. இல்லை, என்ன நடத்துது? ஹிஸ்ட்ரி ஆஃப் கோட்ஸ். ஹிஸ்ட்ரி ஆஃப் கோச்சேவா? ஹிஸ்ட்ரி ஆஃப் கோச்சேனா? இது ஒரு வாட்டி கேள. அப்படின்னா நீதிமன்றங்களின் வரலாறு. நீதிமன்றங்களின் ஹிஸ்ட்ரியா? நீதிமன்றத்தின் ஹிஸ்ட்ரியா? உனக்கு புரியுதா? புரிஞ்சா நான் ஏன்டா இன்ட்ரெஸ்டாக பல்லு குத்த போகிறேன்? என்னென்ன பண்ணுறது? இந்தா நீயும் பல்ல குத்து. பல்லு குத்துறதா? எவ்வளோ நேரத்துக்கு? இந்த இழவு பிடிச்ச இங்கிலீஷை நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பல்ல குத்திக்கிட்டு தான்டா இருக்கணும். விளங்கும். தமிழில் நடத்த மாட்டாங்களா? தமிழ்லையா? என்ன ஸ்லிப் காட்டுறியா? சும்மா இல்லை, நான் எந்திரிச்சு தமிழ் நடத்துங்கன்னு சொல்ல போகிறேன். தமிழை நடத்த சொல்ல போறியா? ஏய், உனக்கு மட்டும் இங்கிலீஷ் தெரியாதுன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உன்னை எல்லாம் பீ மாரி பார்ப்பானுங்க. நான் சொல்கிறதுக்கு more than 1 lakh. டீச்சர். What's your problem? இல்லை, நீங்கள் நடத்துறது புரியல டீச்சர், அதனால கொஞ்சம் தமிழில் நடத்துனீங்கன்னா. What? Are you sitting in a law college or are you studying 5th standard in some government school? இப்போ சுத்தமாக புரியல டீச்சர். ஏய், இது லா காலேஜ்னு தெரிஞ்சு வந்தியா இல்லை தெரியாம வந்தியா? வந்த முத நாளே டீச்சர்னு உயிரை வாங்கிட்டு இருக்க. உன் ஒருத்தனுக்கு புரியலன்றதுக்காகலாம் என்னால் தமிழில் கிடந்து நடத்திட்டு இருக்க முடியாது. புரிஞ்சதுன்னா இரு, இல்லைன்னா வெளில போ. எனக்கு மட்டும் இல்லை டீச்சர், இங்கே நிறைய பேருக்கு புரியல. நீங்கள் வேணா கேட்டு பாருங்களேன். What do you mean? Those who don't understand me, please raise your hands. சரி, இப்போ நான் சொன்னது புரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. எல்லாம் கை தூக்குறாங்களே. Thank you.
எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. உன் பக்கத்துல இருக்கவங்க உட்பட எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. உனக்கு புரியலன்னா நீ டிசி வாங்கிட்டு போய் தமிழ்ல ஆத்திச்சூடி படி போ. We're talking about the case of Raja Nandkumar. நான் தான் முதல்ல சொன்னல தேவையில்லாமல் வாய் விடாதல்ல. இல்லை சரி வா எல்லாம் போயிட்டானுவா வாழ. ஹலோ ஒரு நிமிஷம். அந்த பொண்ணு என்ன பண்ண போற? இப்போ என்ன நடத்துனாங்க? ஹிஸ்ட்ரி ஆஃப் கோர்ட்ஸ் கிளாஸ். அது தெரியுங்க. அதில் என்ன? நந்தகுமார் மர்டர் கேஸ். அப்படின்னா அது வாரன் ஹேஸ்டிங் காலத்தில் நடந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் மர்டர் கேஸ். ஏன் உங்களுக்கு எதுவுமே புரியலையா? ஒரு அளவும் புரியல. ஓ அப்போ இங்கிலீஷில் புரியலன்னா தமிழில் புக் வாங்கி படிச்சுக்கோங்க. இன்னும் தமிழ்ல புக் இருக்கா? ஏன் தமிழ் எக்ஸாமே எழுதலாங்க. அம்மா சத்தியமா? அம்மா சத்தியமா. சூப்பருங்க. இது போதுமே, நானே 1000 பேத்துக்கு சொல்லி தருவேன். ஓ சரி சரி. ரொம்ப தேங்க்ஸுங்க. உங்க பேரு? அதான் அப்பயே சொன்னனே, ஜோதி மகாலட்சுமி. ஓ உங்களுக்கு 2 பேரா? இல்ல 3. வீட்ல ஜோ. ஜோவா? ஜோதிகா பேருங்க. குஷி 19 தடவை பார்த்திருக்கேன். ஜோதிகான்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பாசமுள்ள சபையோரே. வணக்கம் வணக்கம் உங்க பாசமுள்ள சபையோரே. குடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. வணக்கம் வணக்கம் எங்க பாசமுள்ள சபையோரே. வணக்கம் வணக்கம் எங்க பாசமுள்ள சபையோரே. குடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. ஐயா தூத்துக்குடி மாவட்டமா சிறுவைகுண்டம் தாலுகாவா. தூத்துக்குடி மாவட்டமா சிறுவைகுண்டம் தாலுகாவா. கருங்குளம் பக்கத்தில் அழகான புளியங்குளம். கருங்குளம் பக்கத்தில் அழகான புளியங்குளம். நாங்கள் பிறந்த ஊர் கனவோடு வாழும். நாங்கள் பிறந்த ஊர் கனவோடு வாழும். ஐயா வணக்கம் வணக்கம் எங்க பாசமுள்ள சபையோரே. வணக்கம் வணக்கம் எங்க பாசமுள்ள சபையோரே. குடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. ஐயா எந்த என்பர் பரியங்க என் குருவு பேரு ஆர்காருங்க. எந்த என்பர் பரியங்க என் குருவு பேரு ஆர்காருங்க. பக்கப்பட்டு சேகர் ஜெகன் விஜய கண்ணனுங்க. பக்கப்பட்டு சேகர் ஜெகன் விஜய கண்ணனுங்க. நாங்க உள்ளத சொல்லுறமுங்க ஒத்துக்கொள்ள வேணுமுங்க. உள்ளத சொல்லுறமுங்க ஒத்துக்கொள்ள வேணுமுங்க. ஐயா வணக்கம் வணக்கம் எங்க பாசமுள்ள சபையோரே. வணக்கம் வணக்கம் எங்க பாசமுள்ள சபையோரே. குடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. ஐயா ஆடுகின்ற ஆடலிலும் பாடுகின்ற பாடலிலும். ஆடுகின்ற ஆடலிலும் பாடுகின்ற பாடலிலும் சொல்லில் கோபம் கூடி இருக்கலாம். சொல்லில் கோபம் கூடி இருக்கலாம். நல்ல நண்பனை போல நீங்க கேட்டுக்கொள்ள வேணுமுங்க. உங்க நண்பனை போல நீங்க கேட்டுக்கொள்ள வேணுமுங்க. ஐயா வணக்கம் வணக்கமுங்க பாசமுள்ள சபையோரே. வணக்கம் வணக்கமுங்க பாசமுள்ள சபையோரே. குடும் பெரியோரே குணமுள்ள தாய்மாரே. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. கும்பிட்டோம் கும்பிட்டோம் கோடி வணக்கமுங்க. Dear students, here English is very very important. இந்தால இது எதுக்குண்ணே? நான் கிளாஸ் எடுக்கிறான்னு தெரியுதுல்ல. என்ன? இங்கிலீஷ் கடவுளே வந்தாலும் இதை தமிழை நடத்த முடியாது. இந்த அப்படி தலையெழுத்தில்
குத்துட. Write down your name and address in English in your notebook. Let's start. சார். Yes. என்ன சார் இது? We are law college students. எங்களை இப்போ போயிட்டு பேர் எழுது அட்ரஸ் எழுதுலாம் சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க. அப்படியாம்மா? நீ கொஞ்சம் வா. வா வா. உன்னோட பேரையும் அட்ரஸையும் எல்லாருக்கும் தெரியுற மாதிரி இங்கிலீஷ்ல எழுதி பார்ப்போம். கூலி இல்ல, காலனி, நகர். ஏ இது உன் அட்ரஸ் தானே? ஏய் நியாயமாக நீ சிக்கியிருக்கணும். எவ்வளோ சீலக்காரி சிக்கியிருக்கா பாவம். நீ மட்டும் மாட்டியிருந்த உன் டவுசர் அவுத்துருப்பாங்க. Who is laughing there? Last bench. Get up now. ஓகே சார். எழுந்திருக்க சொன்னப்பா. எழுந்துக்க சொன்னியா? ரெட் கலர் ஷர்ட். வாட்ஸ் யுவர் நேம்? பரியேறும் பெருமாள். பிஹேவியர் மேல ஒரு கோடு. இது வேறயா? நீ எதுக்கு சிரிச்சேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியுதுன்னு பார்க்கலாமா? ஒன்றும் இல்லை. ஏல ஆரம்பிக்கிற 10 வார்த்தை சொல்லு. சார் ஒன்று தான்ப்பா கேட்குறேன், சொல்லு. A for Anand, A for Ambika, A for Anulakshmi, A for அவுட். சார் கரெக்டாக தானே சார் சொன்னேன்? நானும் கரெக்டாக தான் சொல்கிறேன். அவுட். ஏ ஃபார் ஆனந்த் சொல்லக்கூடாதுல்ல. நீ சீல ஆரம்பிக்கிற 5 வார்த்தை சொல்லு. சின்ன சீயா இல்லை பெரிய சீயா? என்னம்மா சொல்கிறாங்க? கேபிட்டல் சியா ஸ்மால் சியான்னு கேட்குறாங்க சார். கரெக்ட் சார். ஆ அப்பா கவுன்சிலர். வெளியே போகணுமா? ஜெய் ஹிந்த். பார்த்தீங்களா இந்த லட்சணத்தை? ஒருத்தன் ஏ ஃபார் ஆனந்த், இன்னொருத்தன் இல்லை இவன் ப்ரொஃபஸரா இல்லை போஸ்ட்மேன் அல்ல. வந்த முதல் நாளே எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் கேட்கான். அதை விடுனே. ஓம் பேர் ஆனந்த், 7 தான் ஆரம்பிக்குது. ஆமாண்ணே, ஆனால் கேப்டனு அதை நீ மறந்துட்ட. எல்கேஜிக்கு போக வேண்டியங்களா, லா காலேஜ் வந்துட்டீங்களா? நாளைக்கு வரும்போது நீ ஏல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை, நீ சீல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை எழுதிட்டு தான் என் கிளாஸ்க்கு வரணும். என்ன காட்டு போன இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்னு கொடுத்துட்டு போகிறான். இங்கே பாருண்ணே, உள்ளே போனால் எப்படியும் கத்தி ஐம்பது தான் போகிறானுங்க. ஆமாம், அதனால தலையை குனிஞ்சிட்டே வா. நீயும் குனிஞ்சிக்கல. என்ன கவுன்சிலரே, சின்ன சீயா பெரிய சீயா? இல்லை நம்மளை அசிங்கப்படுத்துகிற இங்கிலீஷ்காரெலாம் வெளியே போயிட்டான். நிமிர்ந்து பார், நிமிர்ந்து பாருல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்கள் சீரியஸாக சொன்னீங்களா இல்லை காமெடியாக சொன்னீங்களா? எதை? அதான் ஏ ஃபார் ஆனந்த், ஏ ஃபார் அம்பிகா. ஏங்க சீரியஸாக தான் சொன்னேன். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் அப்படி சொல்லக்கூடாதான்? ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன் ஆப்பிளும் 7 தான் ஆரம்பிக்கு? அதெல்லாம் பொருள், நீ சொல்றது பேரு. பேரை மட்டும் ஏன் சொல்லக்கூடாதான்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி சொல்லாது, எல்லாரும் அசிமா பார்ப்பாங்க. ஓகே? சரி, ஓகே. ஓகே. ஏங்க இதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்ன ஹெல்ப்பு? இந்த ஏல ஆரம்பிக்கிற 100 வார்த்தை மட்டும் எழுதிட்டு வந்து தரீங்களா? ஓகே. ஜோதி, சொல்லுங்கண்ணே. எனக்கு அப்படியே 100 வார்த்தை சீல எழுதி எடுத்துட்டு வரியா? சின்ன சீயா இல்லை பெரிய சீயா? சுந்தர் சி, என்கிட்டே கேளு. தப்புச்சிட்டோம்ண்ணே, இவ்வளோ வச்சு எப்படியாச்சும் இந்த இங்கிலீஷை பாஸ் ஒன்றா பண்ணிக்கோ. நான் எங்கள் அப்பனை வச்சு பாஸ் பண்ணிக்குவேன். ஏய் நில்லு, ஃபஸ்ட் இயர் தானே? ஆமாம். என்ன கலர் கலராக வளையல் போட்டிருக்க? உனக்கு இங்கே பாடம் சொல்லி தராங்களா இல்லை வளகாப்பு நடத்துகிறாங்களா? இல்லை, இது எனக்கு பிடிக்கும், அதனால போட்டிருக்கேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செய்வியா? சீனியருக்கு என்ன பிடிக்குமோ அதான் செய்யணும். எனக்கு இது பிடிக்கல, கழட்டு.
நம்ம பொண்ணுக்கா மொத்த பத்த தெரியல முன்னாடி சொல்ல மாட்டியா? சரிக்கா. கூட்டு போ. வாய் தந்து யாரும் சொல்ல வேண்டியதானே. ஓ எல்லாத்துக்கும் கோவப்பட்டு. ஒருவேளை சொந்தக்கார பையலா இருப்பானோ தெரியலையே. இவ்வளோ கோவப்படுறான். சரியான வீம்பு கறியா இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயே கையில் வேற ரத்தம் வருது. நாளைக்கு எழுதிட்டு வருவாளா? உனக்கு உன் பிரச்சனை. என் தங்கம், என் மாதம் உள்ள என் தங்கம், என் மணி உள்ள என் தங்கம், அம்மாக்கு இளம்பாக்கு எங்க பகவதி தான் போனோம், எங்க பகவதி தான் போனாரா. எனக்கு ஆசை அதிகாரி தங்கம், நீ இறந்து டால் குத்தமில்லும்.